One man, one wave. எங்க மொத்த டிராவலே ஒரு டெஸ்டினேஷன் தான். பைக்ல. Hey guys, hope you all doing good. Shall we start? இப்போ நாம எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். எப்படி இருக்கோம்? சந்தோஷமா இருக்கும். வீக்கெண்ட் ஏர்லி மார்னிங் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. இப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. சன்ரைஸ் வியூவை ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் போயிட்டுருக்க இடம் தான் கண்டிக்கோட்டா த கிராண்ட் கேனியன். ஃபியூவல் ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஃபியூவல் ரீஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில் இருந்து கண்டிக்கோட்டாக்கு 354 கிலோமீட்டர்ஸ் வருது. என்னோடய பைக் ஆவரேஜாக ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தரும். ஸோ நான் ஒரு 1000 ருபீஸ் இப்போது ரீஃபில் பண்ணுறேன். ஃபியூவல் ரீஃபில் பண்ணியாச்சு. வாங்க ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரைட் சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில் ஸ்டார்ட் ஆகி திருவள்ளூர் போயிட்டு திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை, ஊத்துக்கோட்டையிலேருந்து புத்தூர், புத்தூர்லேருந்து ரேணிகுண்டா, ரேணிகுண்டாலேருந்து கடப்பா போயிட்டு கடப்பாலேருந்து ஃபைனலாக கண்டிக்கோட்டா ரீச் ஆகிருந்தேன். திருவள்ளூர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணதுமே ரூட் ரெண்டாக புரியும். ஒன்று ஊத்துக்கோட்டை வழியாக போயிட்டு புத்தூர் ரீச் ஆகணும், இன்னொன்று திருத்தணி வழியாக போயிட்டு புத்தூர் ரீச் ஆகும். ஸோ புத்தூர்லேருந்து அகைன் ஒரே ரோடாக தான் போவோம். நான் இந்த தடவை ஊத்துக்கோட்டை ரூட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூட் ரொம்பவே சீனரிக்காக இருக்கும். நேஷ்னல் ஹைவே விட ஸ்டேட் ஹைவே செம்மையாக இருக்கும் இந்த ரூட்டில் போனீங்கன்னா. அண்ட் மோரோவர் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வாட்டர் ஃபால்ஸை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த ரூட்டில். இந்த ரூட்டில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ்லாம் நான் லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். உங்களுக்கு போகும்போது டைம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பிளேஸ்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த ரூட்டில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்குது. அண்ட் வில்லேஜ் வரும்போது பீப்புள் அடிக்கடி கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லோ டவுன் பண்ணி போங்க. இந்த ரைடில் எவ்ரி 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆனதுமே 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்திருக்கேன். டோட்டலாக 3 பிரேக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரைடோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஏர்லி மார்னிங் சென்னையிலேருந்து கிளம்பி கண்டிக்கோட்டாக்கு ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே ரீச் ஆகணும். அரௌண்ட் ஒரு 12 ஆஃப்டர்நூன் ரீச் ஆனதும் லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரூம் செக்இன் பண்ணணும். செக்இன் பண்ணிவிட்டு நியர்பை பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஈவினிங் அரௌண்ட் 5 o'clock ரிட்டர்ன் கண்டிக்கோட்டாக்கு வந்துட்டு அங்கே இருக்க ஃபோர்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபோர்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்த பிறகு த கிராண்ட் கேனியன் வியூவில் இருந்து சன்செட் வியூவை பார்க்க போகிறோம். அதுதான் ஃபஸ்ட் டேவோட பிளான். செகண்ட் டே பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் எழுந்து த கிராண்ட் கேனியன் வியூவிலேருந்து சன்ரைஸ் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெலும் கேவ்ஸ்க்கு போக போகிறோம். அது கண்டிக்கோட்டாவிலேருந்து 61 கிலோமீட்டர்ஸ் வரும். பெலும் கேவ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துடுறோம். இதுதான் டே 2ஓட பிளான். செகண்ட் ரெஃப்ரெஷிங் பிரேக் எடுத்துட்டேன். இங்கேருந்து கடப்பாக்கு இன்னும் 90 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வாங்க ரைடை கண்டினியூ பண்ணுவோம்.
இது 2 வே ரோடு தான். பட் டிவைடர் கிடையாது. நீங்கள் போகும்போது சேஃபாக போங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். டேய் எனக்குன்னே வருவீங்களாடா. நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்றதுக்கு அடையாளமே இந்த ட்ரீஸ் தான். ரோடோட 2 சைட்லேயுமே வந்து ட்ரீஸ் இருக்குது, மங்கீஸ் இருக்குது. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. பட் நேம் தெலுங்கில் இருக்குது. என்னென்னு படிக்க முடியல. உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த பைக் எப்படி நொறுங்கி இருக்குன்னு பாருங்கள். இதனால் சொல்கிறது என்னென்னா மக்களே, ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட்ஸ் அண்ட் சேஃப்டி கியர்ஸ் மறக்காமல் போடுங்க. ஆல்மோஸ்ட் கடப்பா நியர்பை வந்துட்டோம். இன்னும் 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. செக் போஸ்ட் கிராஸ் பண்ணுறோம். இனிமேல் கடப்பா சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். கடப்பாவில் இருந்து கண்டிக்கோட்டா போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று மூடனூர் வழியாகவும் இன்னொன்று ஜம்மலமடுகு வழியாகவும் போகணும். மூடனூர் வழியாக போனீங்கன்னா டோல் இருக்குது. பட் ரோட் சூப்பராக இருக்கும். ஜம்மலமடுகு போனீங்கன்னா ரோட் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஸோ பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணி போங்க. ஃபைனலி மூடனூர் ரீச் பண்ணியாச்சு. இங்கே தான் 3rd பிரேக் எடுத்திருக்கேன். வாங்க ரைடாக கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து கண்டிக்கோட்டாக்கு 29 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வாங்க ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரூட்டில் வந்து ஒரு டோல் இருக்குது. இந்த ரோட் பார்த்திங்கன்னா செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போகும்போதே அதை ஃபீல் பண்ணலாம். அண்ட் டிராஃபிக் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இந்த ரூட்டில். கண்டிக்கோட்டா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரெட் சாண்ட் அண்ட் ரெட் ஸ்டோன் தான் பார்க்க போகிறோம். இங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் பண்ணனா நமக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும். ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். இந்த டோல் பிளாஸா தான் சொல்லியிருப்பேன். சிட்டிமிட்டி சிந்தாலா டோல் பிளாஸா.
இங்கேருந்து கண்டிக்கோட்டாக்கு 11.6 கிலோமீட்டர் இருக்கு. இந்த ஜங்ஷனில் ரோட் லெஃப்ட் ரைட்டுன்னு பிரியும். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கண்டிக்கோட்டா போகலாம். ரைட் எடுத்தீங்கன்னா ஜம்மலமடுகு போகலாம். நீங்கள் ஆல்டர்னேட் ரூட் வழியாக வந்திருந்தீங்கன்னா இப்படி தான் ரைட் சைட்லேருந்து ஜம்மலமடுகுலேருந்து வந்து ரீச் ஆகிருப்பீங்க. நீங்கள் வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் ரைட்னு 2ஆ பாதை பிரியும். அதில் ரைட் எடுத்தீங்கன்னா மயிலாவரம் டேம் போகலாம். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கண்டிக்கோட்டா போகலாம். இதுக்கப்புறம் வர ஒரு கிலோமீட்டருக்கும் இது போல் சைன் போர்டு இருக்கும். இன் பிட்வீனில் வில்லேஜ் ரோட்லாம் கிராஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரே ரோடாக ஸ்ட்ரைட்டாக போங்க. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இங்கே அன்னதானம் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. I'm loving you. Ooh, oh, oh, oh. Gonna take it slow. Ah, na, na, na. When I'm loving you. Ooh, oh, oh, oh. Gonna take it slow. Ah, na, na, na. ஹரிதா ரிசார்ட்ஸ் இங்கே ஒன்று இருக்குது. மேனேஜ் பை ஏபி கவர்மெண்ட். கம்பேரிட்டிவ்லி அதர் ப்ரைவேட் ஸ்டே இங்கே ரேட் கம்மியாகவே இருக்கும். ஏன்னா இது கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுறது. டைரெக்டாக வந்து புக் பண்ணலான்னு வராதீங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி சேஃப். இங்கே ப்ரைவேட் ஸ்டே நிறையவே இருக்குது ஃபோர்ட் சுற்றி. பட் காஸ்ட் வைஸ் இங்கே அதிகமாக இருக்கும். மினிமம் வந்து 1500லேருந்து 5000 வரைக்கும் இருக்குது. ஃபைனலி வி ரீச் டெஸ்டினேஷன். நமக்கு முன்னாடி தான் ஃபோர்ட் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்ட் 1. இதனோட கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோவில் இருக்குது. பார்ட் 2 வீடியோவில் டே 1 என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோன்ற டீட்டெயில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க.